ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 17/4/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 730. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 730. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 5, 7, 9ன்னு கொடுத்துருந்தேன். இதில் 0ம் 7ம் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் 0 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஏசி பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க ஏபிலையும் பாஸ் ஆகிருக்குது, பிசிலையும் பாஸ் ஆகிருக்குது, ஏசிலையும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஏபி பார்த்தீங்கன்னாக்க 73, பிசி பார்த்தீங்கன்னாக்க 30, ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு 70. மூணுமே பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு சூப்பர் வின்னிங் தான். ஏபியும் பாஸ் ஆகிருக்குது, பிசியும் பாஸ் ஆகிருக்குது, ஏசியும் பாஸ் ஆகிருக்குது. அருமையான ஒரு நல்ல ஒரு வின்னிங். அதேமாதிரி 3 டிஜிட் பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது எல்லாமே. ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 017ன்னு கொடுத்துருந்தேன். அது பாக்ஸு போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு 70 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 837ன்னு கொடுத்துருந்தேன். அதுலேயும் ஒரு இது ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. அதாவது ஆக மொத்தத்தில் 2 நம்பருமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 017ன்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 837ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ரெண்டுமே ஜாயின் பண்ணாமல் விட்டாச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்த கெஸ்ஸிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குறோம். ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. ஆனால் இதில் 3 டிஜிட்டில் மட்டும் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குது. ஓகேங்களா? முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்க 017ன்னு கொடுத்துருந்தேன் முக்கியமான நம்பரு. ஆனால் அந்த 837ங்கிறது வந்து முக்கியமான நம்பர்னு எனக்கு தோணலை. அதனால் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வந்ததுனால எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குது. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ அடுத்த கேசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இப்போ அடுத்த கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 18/4/2026 கார்னியா 750க்கு உண்டான கேசிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். 4, 6, 8 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு கொண்டு நான் கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க. கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 68, 86, 87, 78, 67, 76, 88, 84, 48, 04, 40, 46, 64, 06, 60, 99, 98, 89, 44 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. எனக்கு வந்து கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அதே மாதிரி கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கம்மியாக கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போடாதலையும் வரலாம், இல்லை கோடு போடாதலையும் வரலாம். எனக்கு வந்து கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் நீங்கள் கோடு போடாததில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் தாங்க. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டு பார்க்கலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 687, 884, 064, 998, 868, 448 இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. அதே மாதிரி கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன்.
அது கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. எனக்கு முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனா போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? எப்படி போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.